அவருடைய அந்த இயக்கம் வெற்றி பெறுறதுக்கு எல்லாம் இல்லை இறைவனுடைய துணையும் அவருக்கு வரணும் அப்படிங்கிறத நான் உண்மையிலே வேண்டி கேட்டுப்பேன். நானும் அதில் வந்து 34,000 சொச்சத்தில் ஒரு மெம்பராக வந்திருக்கேன். இன்றைக்கி அது 6.5 லட்சம் வரைக்கும் வந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம போன தேர்தல் நடந்த போது 2 விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்ன சொன்னோம்னா, ஐயா நம்மளுடைய நோக்கம் திமுகங்கிற தீய சக்தி, அதை வீழ்த்துவது தான் நம்மளுடைய நோக்கம், எடப்பாடி அல்ல அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொன்னோம். ஆனால் பிஜேபியில் நிறைய பேர் வந்து இந்த எடப்பாடி விஷயத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாங்க. அதே மாதிரி தான் மதிமுகவில் துரை வைகோ சொல்கிறாரு, வைகோ கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அன்புமணி சொல்கிறாரு, அவங்க அப்பா கன்ஃபியூஸ் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் சசிகலா ஒரு கட்சியை தொடங்குறாங்க. திமுக எல்லாரையும் உடச்சி எரிஞ்சு இது ஒரு எதிர்கூட்டணியாக ஆயிடக்கூடாதுங்கிறதுல நிறைய வேலைகள் செஞ்சுது.